சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. अञ्जावद् श्लोकम्. यज्ञदान तपः कर्म न त्याज्यम् कार्यमेव तत् यज्ञो दानम् तपश्चैव भावनानि मनीषिणाम् एतान्यपि तु कर्माणि सङ्गम् त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितम् पदमुत्तमम्. तमेतम् वेदानु वचनेन ब्राह्मणा विविति सन्ति यज्ञेन दानेन तपसा. எங்க கேட்டீர்கள்? பிருகதாரண்ய உபனிஷத்து. அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயம் பகவான் எடுத்துட்டு அச்சானியா எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஓகே, ஸ்ருதியினுடைய கோட் இங்க பண்ணப்படுறது. ஓகே, therefore மென்டல் மெச்சூரிட்டி இல்லாம சந்நியாசம் எடுத்துண்டா அந்த சந்நியாசத்துக்கும் ஆபத்து, அதை சுந்தி சார்ந்து இருக்கிறவாளுக்கும் ஆபத்து, அந்த பர்சனுக்கும் ஆபத்து. ஓகே, டோட்டல் டேமேஜ் ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா இரு அர்ஜுனா. யஜ்ஞ தான தப கர்ம ந தியாஜ்யம், விட்டுடாத, குட் கர்மாவை விட்டுடாத. ஓகே, அதனால கஷ்டப்பட்டு நீ அதுல தான் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால இப்போ நம்முடைய ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, இந்த ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் தான் நம்மளை பக்குவப்படுத்திருக்கு. இப்ப டாஸ்மாஸ்க்கு இவ்வளவு கவர்மெண்டே நடத்தினா கூட இவன் கோயில காப்பு கட்டிட்டான்னு வச்சுக்கோ, தண்ணி போட மாட்டான். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறது சமய வாழ்க்கை. அந்த நேரத்தில் பண்ணினா இப்ப இது இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நெருப்பு மீதி இருக்கிறது, தீ மிதி திரௌபதி அம்மனுக்கு. அந்த திரௌபதி அம்மனுக்கு தீ மிதிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அதுல கொஞ்சம் நீங்க தோஷம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சுட்டுடுவா திரௌபதி. அதனால அந்த 10-20 நாள் எப்படி இருக்கும்னா, அந்த 10-20 நாளும் அதிர்ந்து பேச மாட்டாங்க, பவ்யமா இருப்பாங்க. புரியுதுல? சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா அந்த சபரிமலைக்கு 2 தடவை குளிக்கணும் முதல்ல. ஓகே, காலையில எழுந்திருக்கணும், சபரிமலை சொல்லணும். ஓகே, பாயில படுக்கப்படாது. இதெல்லாம்
அவன் எவ்வளோ அயோக்கியத்தனமா இருந்தாலும் நம்முடைய சமய வாழ்க்கையானது அவனை லீட் பண்றது, பக்குவப்படுத்துறது, அந்த நேரத்தில் அவனை சாத்வீக புருஷனா மாத்துறதுக்கு நம்முடைய சமய வாழ்க்கை இருக்கிறது. அதனால எந்த காரணம் கொண்டும் யஜ்ஞதான தபஸ் இருக்க அதை விட்டுடாத. அதுதான் நம்முடைய ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப். ஓகே, அதுல வந்துட்டுனா யஜ்ஞம்ன்றது ஈஸ்வர வழிபாடு. அந்த ஈஸ்வர வழிபாடுல சிரத்தை இருக்கிறதுனால நம்ம நாட்டில் வந்து இன்னும் கூட காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வொர்ஸ்ட் கண்டிஷன் இருந்தா கூட நாங்க வரும்போது இப்படி பார்த்து நாங்க அங்கங்க புள்ளியார் இருக்கிறது, இப்படிதான் அங்கங்க குழந்தைங்க வந்து பண்ணி இருக்கிறது. ஓகே, அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கிறது. அவனுக்கு வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியா இருப்பான், ஆனா அந்த இடத்துல வந்து உண்டியல் போட்டு இதுல பண்ணி பெரிய புள்ளியார் வச்சு நல்ல ஜகஜோதியா பண்ணிட்டு இருப்பான். அப்படி நம்மளோட ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் தான், ஈஸ்வர வழிபாடு இருக்கிறது தான் நம்மளை வந்து இந்த நிலைக்கு வந்து எவ்வளவு மோசமான நிலைக்கு நம்ம போனா கூட காப்பாத்திருக்கிறது இந்த ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப். ஓகே, நம்முடைய சமய வாழ்க்கை தான் நம்மளை காப்பாத்து பண்ணிருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல நாம முட்டுக்கட்ட போட்டுடக்கூடாது. டு பி கண்டினியூ. தானம் இருக்கிறது. இப்ப கூட நீங்க திருவண்ணாமலைக்கு சுத்திட்டு வந்தேன்னா அந்த அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்பான்டேனியஸா அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க, பானகம் கொடுத்துட்டு இருப்பாங்க, எதையாவது பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா. அதனால இதெல்லாம் இன்னும் நீங்க வந்து இதுல போயிட்டீங்கன்னா அமர்நாத் யாத்திரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டஃபஸ்ட் யாத்திரை அது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கல்கட்டா அண்ட் பாம்பே பீப்புள் வந்து நீ வந்து வாழ்க்கையில வந்து இது மாதிரி சாப்பிட்டு இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்பா. அதுவும் காட்டுல 6000 கிலோமீட்டர் தாண்டி போனோம், டிராவல் பண்ணணும், குகையில எல்லாம் போனோம். அந்த டிராவல் அத்தனை கஷ்டம். மலைக்கு மதில போய் குளிர். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்கிலுக்கு இந்த பக்கம் பேஸ். அந்த பேஸ் கேம்ப்ல அவ்வளவு பேரு விதவிதமான சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுவான், அந்த டென்ட் எல்லாம் பண்ணி விடுவா. ஓகே, உங்களுக்கு சால்வ் இந்த இதுக்கெல்லாம் இருக்க கம்பளி அதெல்லாம் போத்தி விடுவா. அப்புறம் அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து காலை அமைக்க விடுவாங்க எல்லாருக்கும், அந்த போற வாழ்க்கை. அத்தனை ராஜோபச்சாரம் பண்ணுவான். இதெல்லாம் வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, நம்ம நாட்டில தான் பார்க்க முடியும் இந்த விஷயத்துல. அதனால இதுதான் பாரதத்தினுடைய ஆன்மா. அப்போ இந்த ஷேரிங், தானம் கொடுக்கிறது ஸ்பான்டேனியஸா பண்ணுவான். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏழைப்பாடு இருக்காங்க இல்லையா, இந்த ஏழைப்பாடு வந்து தனக்கு கிடைக்கலன்னா கூட அதை எடுத்து கொடுத்துருவாங்க. மேக்சிமம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம நாடு இன்னும் சர்வேல் ஆகிறது வந்து இந்த ஏழைகளுக்கு மத்தியில தான் இந்த ஈரம் இருக்கிறது. சோ கால்டு பீப்புள் கிட்ட இந்த விஷயம் இல்லை, இன்னும் கூட வந்திருக்கிறது அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறது. புரியுதா? நாங்க ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு போனோம். இந்த பாட்டி வந்து ஸ்லம்ல நெக்ஸ்ட் டே ஒரு வேளை தான் சாப்பாடு, அந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டா, அந்த அரிசியை எடுத்து கொடுத்துட்டா. ஓகே, அவன் வச்சிருந்த கையில அந்த கிழிஞ்சு போன ரூபாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா. புரியுதா? அந்த இதுக்காக, பிளட்டுக்காக, மோர்வி இதுக்காக. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான உதாரணம். நான் ஒரு நாள் பட்டினியா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கத்தோட வேண்டான்னு சொல்லணும்னு வச்சுங்க, இது கூட கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுக்கல பகவான், எப்படி இன்னும் அது வந்து உருக்கமாயிடும், அதை வாங்கிட்டு வந்துடுவான். புரியுதா? அந்த மாதிரி பீப்புள் நேச்சுரலா இந்த பாரத நாட்டில் ஏழை எளியவர்கள்கிட்ட இந்த தானம் இருக்கிறது நேச்சுரலா இருக்கிறது. அதனால பெரிய பெரிய ஆளுகிட்ட புடுங்க வேண்டியிருக்கிறது, கீழே உள்ளவர்கள்கிட்ட இருக்கிறது, இதெல்லாம் தானம் இருக்கிறது. நம்மளுக்கு பெரிய பிர்லா மந்திர் இந்த பக்கம் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க கோயிலாம் அவங்க தான் பிளண்டி ஆஃப் பணம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற புஞ்ச நெஞ்சை செய்தி வச்சா ராஜா அந்த காலத்துல, இதெல்லாம் தானம் தானம். ஓகே, எது வேணா கொடுக்கறதுக்கு. நம்ம வந்து மகா பெரிவா வந்து பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போயிருந்தார். ஓகே, அவர் வந்து பாத யாத்திராவை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து நான் கல்யாணத்துக்கு குழந்தைக்கு பொண்ணு குழந்தைக்கு எதுவும் இல்ல, பைசா இல்ல, இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் என்ன இது டிராவலர் செக் எடுத்துட்டு போறாரு, அங்கங்க எழுதி கொடுக்கறதுக்கு. அது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு மார்வாடி ஆளு ஒருத்தர் வந்தா, சேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய வந்து இந்த வைரம் இதுல கோல்டு, அதுல வந்து இந்த நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி கொடுப்போம்ல, அது போல தங்க நகையெல்லாம் வச்சு சுவாமிஜிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்ன உடனே இவரு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமாயிட்டாரு. அந்த தம்பதி கூப்பிடு அப்படின்னு உடனே கூப்பிட்டு அது ஏகா தம்பிச்சுட்டு போற உடனே பார்த்து அந்த சேட்ஜி இப்படி கொடுத்தாரு. அவன் இந்த அம்மா கிட்ட கொடுத்தாரு, இந்த இடத்துக்கு நல்லா கல்யாணம் பண்ணி. என்ன நாடு இது? ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. plenty of sharing நம்ம நாட்டில் நேச்சுரலா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதனால விட்டுடாத கிருஷ்ணா. அர்ஜுனா, தபஸ் இருக்க அது 6 டைப்ல சொன்னார் பகவான் 17வது அத்தியாயத்துல.
ஓகே, அந்த தபஸ் நீ எப்போ உன்னுடைய வாழ்க்கையை தவோமயமா ஆக்கிட்டியோ உனக்கு அந்த அஜிடேஷன், டென்ஷன், பிரஸ்ட்ரேஷன் இதெல்லாமே போயிடும். உனக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீ தபஸ் மாத்திக்கணும். ஓகே, ஒண்ணுமே கஷ்டம் வரல, இந்த மாசம் முழுக்க ஒரு கஷ்டம் வரலன்னா என்ன பண்ணும், நீ போயிட்டு திருவண்ணாமலைக்கு சுத்திட்டு வரணும். திருவண்ணா கிரிவலம் சுத்திட்டு வரணும். இல்ல திருப்பதிக்கு நான் படியேறி நான் நடந்து வரேன் பைத்தல் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு 10-20 தடவை வாழ்க்கையில மேல ஏறிட்டு வரணும். சும்மா கூட சொதன்னு. ஓகே, அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்தா பிசிக்கலா பண்ணத்தான் நமக்கு மென்டல் ஒர்க்கே நடக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட். ஓகே, அதனால யஜ்ஞதானம் தபஸ் செய்வ. இது என்ன பண்றதா, பாவனானி நம்முடைய பாபத்தை நீக்கிறது, கஷ்டத்தை நீக்கிறதப்பா. நம்ம இதெல்லாம் செய்ய என்ன ஆகுறதுன்னா நம்ம அக்கௌண்ட்ல புதுசா பாபம் வராது, பழைய அக்கௌண்ட்ல இருக்க பாபம்லாம் ரிமூவ் ஆகிறது. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம்? யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியல. மனுஷினாம் சான்றோர்களுக்கு, அறிவு உள்ளவர்களுக்கு தான் இது தெரியறது. அதனால எல்லாருக்கும் தெரியறது இல்ல, இது சில பேருக்கு தான் தெரியறது. அந்த தெரிஞ்சவர்களுக்கு இதை விடமாட்டார்கள். therefore important யஜ்ஞதான தபஸ் பாவனானி மனுஷினாம். ஓகே, அறிவுள்ளவர்களுக்கு தான் இது புரியறது. அதனால இங்க சங்கரர் சொல்றாரு, நோட், சப்போஸ் ஞான யோக்கியதா வந்துட்டா ஞான தப யஜ்ஞத்தை விட்டுடலான்னு ஒரு அடிஷனலா சொல்றார் சங்கராச்சாரியர். ஆதிசங்கரர் சொல்றார் பகவத்பாதால, இதெல்லாம் ஒரு பீரியட் வரைக்கும் தான். உனக்கு ஞானத்துக்கான யோகியதை வந்துட்டுனா நீ விட்டுடலாம். ஆனா ஞான யோகியதா வரத்துக்கு முன்னாடி விட்டுடாத. இங்கதான் நமக்கு ஒரு இது தேவைப்படுறது. என்ன தேவைப்படுறது? நம்முடைய சின்சியாரிட்டி, ஆனஸ்டி, இன்டெலக்சுவல் ஆனஸ்டி தேவைப்படுறது. ஓகே, எப்ப விட முடியும்ன்றது தெரியணும். ஓகே, நீ எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா கூட தப்பு கிடையாது, இது ஹெல்ப் தான் பண்ண முடியும். ஆனா முன்னாடியே விட்டு விட்டீங்கன்னா உனக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. therefore இங்க ஏன் சங்கரா அந்த அத்தாரிட்டியா சொல்றாரு? பின்னாடி இதே அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தை சொல்லப்படுற பகவான் சர்வதர்மான் பரித்யஜ்ய, தர்மான் நித்திய நைமித்திக கர்மா இன்க்ளூட். ஓகே, சர்வதர்மான். இனி இதுவரைக்கும் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியோ அதெல்லாம் விடும். நம்முடைய விஷயமே எப்படி உள்ளர போகணும், அதுக்கப்புறம் எம்பசைஸ் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரணும். ஹோல் அத்தியாரோபம் அபவாதம், ஹோல் லைஃப். அதனால இந்த விஷயம் நமக்கு தெரியணும். இதுதான் சமய அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுன்னு பேரு. அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம விடுறதுக்காக இப்ப செய்யணும். இப்ப செய்யலன்னா என்ன செய்யணும்? விடுறதுக்காக அதை செய்யணும். புரியுதுல? அப்போ சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சன்னியாசத்துல காயத்ரி விடணும். அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான காயத்ரி பண்ணிருக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விடணும். அப்ப அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கணும். புரியுதுல? அப்போ நீங்க சில பேர் எப்படி பண்ணலாம். ஓகே, 1000 காயத்ரி பண்றது. நான் ரொம்ப வருஷம் நான் பிஸியா சுத்துறாள், அதுலயே 1008 காயத்ரி பண்றேன், 108 சூரிய நமஸ்காரம் பண்றேன். ரெகுலர் மொத்தமா சேர்த்து ஒரு மாசத்துக்கு இல்ல, நித்தியப்படி. நித்தியப்படி 1000 காயத்ரி 108 சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னா என்ன? சூரிய நமஸ்காரம் இப்படி பண்றது இல்ல, விழுந்து எழுந்து பண்றது, அது எக்ஸசைஸ். புரியுதுல? இதெல்லாம் அத்தாரிட்டியில சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுல? அதெல்லாம் முடியும், டைம் கிடைக்கும், கண்டுபிடிக்கணும். புரியுதா? கண்டுபிடிச்சு ஒழுங்கா நம்ம அனாவசியமா இந்த பிராதிபாசியத்தில் சுத்துறோம்ல, அந்த டயத்தெல்லாம் இது பண்ணினா கன்வர்ஷன் பண்ணா பியூட்டிஃபுல்லா டைம் கன்வர்ஷன் ஆகும். ஓகே, 6வதுல என்ன சொல்றாரு? ஏதானி கர்மாணி, அந்த யஜ்ஞதான தப கர்மாணி, அந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, கர்த்தவ்யானினா கண்டிப்பா செஞ்சாகணும். ஓகே, விட்டுடாத அப்படி சொல்றாரு. அதனால இந்த விஷயம், இந்த ஆட்டிடியூட் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கம் பலானி சத்வா, எதை விட சொல்றாரு? கர்மத்தை விடாத, அதுல இருக்க சங்கத்தை விட்டுட்டு. சங்கம் என்னது? பற்று, அட்டாச்மெண்ட். ஓகே, அந்த விஷயத்தை அட்டாச்மெண்ட் விட்டேனா தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய சன்னியாசாசிரமம் எடுக்கும் போது கம்ஃபர்டபுளா விட முடியும். புரியுதா? இப்போ அதுல முதல்ல அட்டாச்மெண்டோட இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் இல்லாம ஒர்க் பண்ணாதான் அந்த கர்மத்தை கூட நீ விட்டுட்டு ஃபுல் டைமா இதுல ஈடுபட முடியும். புரியறதுல? அதனால சங்கம் தெக்துவா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னது? பலானி தெக்துவா. அதுல வரக்கூடிய பிரயோஜனம் இருக்க பலன்,
அந்த எப்பவுமே நமக்கு பலன் இல்லாம ஒரு காரியம் கூட செல்ஃப் எடுக்காது. புரியுதா? மோட்டிவே பண்ணாது. ஓகே, நமக்கு அதுல ஏதாவது கிடைச்சா செய்வோம், கிடைக்கலன்னா செய்ய மாட்டோம். ரியலி அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து. அதனால இங்க பற்று பலனை விட்டுடு அப்படி சொல்றாரு. அதனால சில பேர் இதுல விடுறது ரொம்ப ரொம்ப எப்ப விடணும், கர்மத்தை விட்டுட்டு பலனெல்லாம் எதிர்பார்த்துருப்பான். அது தப்பு. சங்கம் பலானிச்ச தெக்த்வா. தேர்ஃபோர் இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த விஷயத்துல, இந்த ஞான யஜ்ஞ தபத்துல என்ன பிரயோஜனம் இருக்குது? ரெண்டு விதமான பலன் கிடைக்கும். ஓகே, ஒன்னு மெட்டீரியல் பலன், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் பலன் இருக்கு. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பலன் எது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பலன் நமக்கு சாதன சதுஷ்டி கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும், குரு கிடைப்பாரு, சாஸ்திரம் கிடைப்பாரு, சிரவணம் பண்றதுக்கு சக்தி. சிரவணம் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சிரவணம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். சிரவணம் பண்ணும்போது நம்மள தூக்கி எரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் குறைவா இருக்கு. பாபம் சொல்ல வேண்டாம், புண்ணியம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பரோபகாரே நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது போல மெட்டீரியல் பெனிஃபிட் என்ன? மெட்டீரியல் பெனிஃபிட் என்ன? ஓகே, நமக்கு 2 வீலர் இருப்போம், அப்புறம் 4 வீலர் ஆகும், அதுக்கப்புறம் பிளைட் வாங்குவோம். ஓகே, அப்படியே வீடு வாங்குவோம், அந்த பக்கம் ஒரு 4 காலனி வாங்குவோம். இப்படி நமக்கு பாத்தீங்கன்னா வெளி ஜனங்களுக்கு வேதாந்த போறதுனால நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா, யோகக்ஷேமம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் ஜனங்களுக்கு தெரியுமா. அதனாலதான் இங்க வர ஸ்டூடெண்ட் முதல்ல யங் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வேலை நீ ஃபிட் ஆனதான் இங்கேயே வரலாம். ஃபர்ஸ்ட் அனுமதியா யங் பீப்புளுக்கு நான் சும்மா அப்படியே பிரம்மச்சாரியாவே இருந்து கேட்கிறேன். நவர் நீ நகர வெளியில போ அப்படி சொல்றேன். முதல்ல வேலை ஃபிட்டா இருக்கணும். புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். புரியுதா? ஏதாவது உத்தியோக புருஷ லட்சணம். அதுல மெதுவா இங்க இருக்கிற யங் பீப்புள ப்ரமோஷன் பண்ணி 8,000 இருந்தா 10,000 ஆக்கி, 20,000 ஆக்கி, 1 lakh ஆக்கி, அவன் சேலரிய பா வேதாந்தத்துக்கு போய் அந்த குருஜி கிட்ட போடா, டே நீயும் போடா அவர்கிட்ட, நல்லா பொழைச்சிடுவ. நிறைய பேருக்கு இந்த ஐடியா இருக்கு. புரியுதா? ஏன்னா இங்க வர பசங்க முதல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் அர்த்தத்திலேயே தகராறுன்னா உனக்கு அப்புறம் பிரம்மத்தை எங்க போடுறது? அர்த்தத்தை விட 100 மடங்கு 1000 மடங்கு 10,000 மடங்கு பெருசு. அது அல்ப பணம் உன்னால சம்பாதிக்க முடியாது. உன்னால ஓகே சம்பாதிக்கணும். அத மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா, அந்த கவரை மனசுல வரவே கூடாது. புரியுதா? கவர் வாங்கும் போது சைன் போட்டியா அதோட இருக்கு. ஓகே, இவ்வளவு சேலரி வாங்கிட்டேன் காட்டக்கூடாது. இங்க காட்டுறதே இல்ல. இங்க நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆயிட்டான். அப்புறம் பார்த்தா இங்க வெளியில இருக்கணும். ஒருத்தன் கேட்டான், என்ன நீ பாட்டு அவனு வேலைக்கார மாதிரி இது பண்ற, அவன் 2 lakhs சேலரி வாங்குற, நீ எவ்வளவு சேலரி வாங்க? என்ன தம்பி அப்படி கேட்பாரு ஒருத்தர். ஓகே, உன் சேலரி என்னடா, அவன் சேலரி என்ன, அவன் எப்படி ஒர்க் பண்றான், நீ எப்படி ஒர்க் பண்ற? பி கேர்ஃபுல். அவன் தம்பி இல்ல, அவன் அண்ணன் உனக்கு. புரியுதா? அது இதெல்லாம் தெரியாத ரூடி பீப்புள். ஓகே, இங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஓகே, லௌகீகமாகவும் டெவலப் ஆயிருக்காங்க. புரியுதா? ஓ, இப்ப நிறைய பேருக்கு என்ன ஐடியா வந்துன்னா, வேதாந்தம் போனா லௌகிகா இம்ப்ரூவ் பண்ணலாம். அது இம்பார்ட்டன் இல்ல, அதனுடைய பலனை துறந்து. புரியுதா? அதுக்காகத்தான் இது எதுக்கு செய்ய சொன்னதுன்னா, அதனுடைய பலனை துறப்பதற்காக வேண்டி. புரியுதுல? அதனால இதெல்லாம் துறக்கணும். ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் இருக்கிறது, சித்த சுத்தியை துறந்து இப்படி போட்டுட கூடாது. அதை வச்சுக்கணும். ஓகே, இதை விட்டுணும். அப்ப மெட்டீரியல் பெனிஃபிட்டை விட்டுட்டு என்ன, வர சேலரியை விட்டுட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துருதுல, அதுல இருக்கிற ஒரு ஜாய் இருக்க, அதை விட்டுணும். ஓகே, அது வரட்டும் போட்டோம். இப்ப சப்போஸ் ப்ரமோஷன் இருக்கு, ப்ரமோஷன் பத்தி டென்ஷன் இல்லாத ஒரே ஆளு வேதாந்தி. வரட்டும் வராட்டும், அது அவாந்தர பலன். ஓகே, நான் உனக்கு இந்த ஒரு ரகசியம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, டே நான் உன் கம்பெனிக்கே வேலை செய்யறதோட ஒரே பர்பஸ் சித்து சுத்திக்காக. புரியுதா? அதுதான் மெயின் சேலரி. நீ கொடுக்குற சேலரி இருக்க, அது அவாந்தர பலன். இது அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது. புரியுதா? அதை கட் பண்ணிடுவான். அதனால இது அவாந்தர பலன். ஆனா மெயின் பலன் சித்த சுத்தி. புரியுதா? இதுதான் பகவான் சொல்றாரு. பகவான் அட்வைஸ் பலானிச்ச தெக்த்வா, அதுல பலன்ல விட்டுடு அப்படி சொல்றாரு. ஓகே, சங்கம் தெக்த்வா பலானிச்ச கர்த்தவ்யானி இதி மே நிச்சிதம் உத்தம மதம். இதுதான் என்னுடைய நிச்சயமான விஷயம் அப்படி சொல்லி வர முடிச்சாரு. மீது என்ன சொல்றாரு? இப்ப 3 லெவல் சொல்றாரு அந்த தியாகத்தை. தாமசிக்க, ராஜசிக்க, சாத்விக சொல்றாரு. 7, 8, 9. நியதஸ்ய து சந்நியாசஹ
கர்மணோ நோபபத்யதே மோகாதஸ்ய பரித்யாகः தாமசப் பரிகீர்த்திதः துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேசபயாத்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகபலம் லபேத் காரியமித்யேவ யத்கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ சத்யாகः சாத்விகோ மதः. சந்நியாச தியாகம் இது ரெண்டுமே ஒரே ஒரு பொருள் தான், வேறு வேறுபாடு இல்லை அர்ஜுனா. ஆனால் உபரத்தின்னு சோமநாதபுரத்தில் நாம எடுத்திருக்கிறோமே, ஒரு நாள் உபரத்தி பண்ணி தான் ஆகணும் சிரவணத்துக்கு. ஆனால் அது ஞான யோகியதை வந்த பிறகு நீ உபரத்தி பண்ணிக்கோ. 12 வருஷம் இந்த சாஸ்திர கைடு பண்ணி வானப்பிரஸ்தத்துக்கு ரெடியாகி மீண்டும் ஒரு முறை அதை படிக்கும் போது இன்னொரு கொஞ்சம் நன்னா புரியும். இப்ப நீ கர்மத்துக்கு அதிகாரி. இப்ப நீ கர்மத்துக்கு அதிகாரி. ஏன் கர்மத்துக்கு அதிகாரி? எத்தனை வயசு இருந்தாலும் ஞான யோகிதா வர வரைக்கும் கர்மத்துக்கு அதிகாரி. நாட்டு பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரசாதெல்லாம் விட்டுடுங்க, ஏஜ் எல்லாம் விட்டுடுங்க. ஓகே, எப்ப அதிகாரி? ஞான யோகிதா இல்லாட்டி ஞான யோகிதா இல்ல, அவ்வளவுதான். இப்ப அதனால இதை புரிஞ்சுண்டு பகவான் என்ன சொல்றாரு? யஜ்ஞதான தபஸ் கர்மா அத 17வது அத்தியாயத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த கர்மா தமசு ரஜஸ் சத்துவம். அந்த தமசு சத்துவ ரஜஸ்ல நீ போட்டுக்கோ. ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பலனை தியாகம் செய்து பற்றற்ற நிலையை அடையிறது, அதுக்கு பேரு சந்நியாசம் அல்லது தியாகம். ஓகே, காஷாயம் நாட் அட்வைஸ். ஓகே, இதுல சில பேர் என்ன பண்ணிடுவான்னா, அவசரமா கர்ம துறவு பண்ணிடுவான். ஓகே, அந்த குட் குவாலிட்டி வரத்துக்கு முன்னாடியே, சத்துவத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் தமோ குணத்திலிருந்தே சில பேர் சன்னியாசி ஆகிறான், ரஜோ குணத்திலிருந்தே சில பேர் சன்னியாசி ஆகிறான். அந்த ஆசிரமம் எப்படி பாடுபடும் பாரு, யோசிச்சு பாரு. ஓகே, நான் சில சன்னியாசி கிட்ட போய் நானே மாட்டின்ட்டேன். ஓகே, அவன் எஸ்கேப் ஆகி வந்த மகாராஷ்டிரா இருந்து ஒரு சன்னியாசி கிட்ட நான் அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டாரு சன்னியாசிய. அப்புறம் நம்ம எத்தனை ஊர் தண்ணி குடிச்சிருக்கோம், மிரட்டி என்னை கொண்டு கோவால பிளைட் பண்ணினேன். அந்த மாதிரி பண்ணினதுக்கு அதுக்கப்புறம் அந்த கோவால ஏர்போர்ட் வர வரைக்கும் கம்முன்னு வந்த, அதுக்கப்புறம் அந்த ஆளை புடி புடின்னு பிடிச்ச. புரியுதா? பிகாஸ் தாமசிக சன்னியாசி. இந்த தாமசிகத்துல சன்னியாசம் எடுத்துவன், ராஜசிகத்துல சன்னியாசம் எடுத்துவன் 10 நிமிஷம் கூட நீங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு வந்திருக்கல, ஒரு ½ அன் அவர் ஒரு இது கிளாஸ் கேட்க மாட்டார் அவரால். நான் இந்த ட்ரெஸ்ஸோட போய் உட்காந்து ரிஷிகேஷ்ல கிளாஸ் கேட்டிருந்தேன். சன்னியாசி எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுத்து, அவர் கிளாஸ்ல எந்த கிளாஸ் இருந்தா போய் கிளாஸ் போய் கேட்கறது, அவர் எப்படி சொல்றாருன்னு. ஓகே, அங்க இருக்க சாதுசுலாம் சும்மாவே சுத்திட்டுப்பா, இப்ப கிளாஸ் தான் நடக்கிறதா, என்ன சுவாமி நீங்க வர்றது இல்ல, அதெல்லாம் அந்த ஆள் எல்லாம் எடுக்கிற கிளாஸ் எல்லாம் போக முடியாது. பூஜி சுவாமிஜி வருவாரு, அப்ப நான் கிளாஸுக்கு போக வேண்டியது. அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு, அவ்வளவுதான் சிரவணமா. அப்ப ரூம்ல சிரவணம் பண்ணணும் பண்றல, அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கிறது. அது நான் கங்கையில போய் மெடிடேஷன் பண்ணிடுறது அப்படி. ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் சொல்றது செய்ய மாட்டேன். ஓகே, நானும் ஆரம்பத்தில் இன்னோசென்ட்டா அவ எல்லாருக்கும் ஏற்பாடு அது இதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் அதுபடி சொல்றபடி செய்ய மாட்டேன். ஓகே, ஓ சாது சன்னியாசி எடுத்துட்டா நம்ம எவ்வளவு எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் ஒரு ஒரு பவித்திரம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் தகராறுவோய், அதெல்லாம் இங்க கீத பிரமாணம். ஏன் தமஸ்ல ரஜஸ்ல சாத்விக வரத்துக்கு முன்னாடி எடுத்த சன்னியாசம் தகராறு, அப்படி புரிஞ்சுட்டா. இப்போ நான் ஒரு பிரம்மசூத்திரம் எடுத்து படிக்கிறதுக்கு போனேன். எனக்கு ரைட்ல ஒரு தெலுங்கு சாமி, லெப்ட்ல ரிஷிகேஷ் சுவாமி. ஓகே,
இதுக்கு நடுவில் நான் இந்த யோக சூத்திரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நடுவில் ஒரு 3 டெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுல போய் எடுக்கிறதுக்கு, கேரளா காலடியில போய் அதுல போய் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் பிஸி. ஒன்னு கிளாஸ்ல போய் இல்லாட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பேன். இவா 2 பேரும் செம்ம சண்டை போடுவான். ஓகே, செம்ம சண்டை போட்டு 2 பேரும் அங்கதான் பிராரப்தம் இருக்கிறது, நம்ம பிராரப்தம். 2 பேரும் சுவாமி நீங்க சொல்லுங்க மத்தியஸ்து. அதுல ஒரு 1/2 1 hour போய் இந்த தாத்தா சாமிக்கு கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் பண்ணி எல்லாம் இதெல்லாம் ப்ராப்ளம், எல்லாம் ப்ராப்ளம், பிக்கஸ்ட் ப்ராப்ளம். புரியுதுல? அதனால அதுல என்ன பண்ணுனா, அந்த குவார்டர்ஸ்ல பியூட்டிஃபுல் குவார்டர்ஸ், அதுல சாதுஸ் மாதிரி மொத்தமா எல்லாரையும் ஒன்னா போட்டா அந்த ஏரியால. அது ஒரு நல்ல ஏற்பாடு தான், ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, அதுல மத்த சாதுஸ் எல்லாம் எப்படி சண்டை போடுவான், என்ன பண்ணுவான்னு ஒருத்தருக்கும் இன்னொரு ஒர்க்கும் கிடையாது. இதான் ப்ராப்ளம். ஏதாவது ஒர்க் இருந்தா சண்டை குறையும், ஒர்க்கே இல்லாம எவனையாவது சண்டை போட்டு தான் ஆகணும். அது கிரகஸ்த சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இருக்கான் இந்த மாதிரி. ஓகே, அவளே கொஞ்சம் கொஞ்சம் பிரெஸ்டீஜோட பாப்பாப்புல இருக்கு. இவன் கண்டமணிக்கு பேசுறான், சண்டை போடுறான். புரியுதா? இதெல்லாம் ப்ராப்ளம். ஓகே, சோ இதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போவேன். சாப்பிட்ற இடத்துக்கு போனா நம்மள அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அங்க போய் என்ன கொண்டு போய் உட்கார வச்சுருவா. இவர் யங் சுவாமி, நான் ஓல்டு சுவாமி, சீனியர் சுவாமி. நேற்றுக்கு வந்தவரை அந்த சீட்ல உட்கார வைக்கிறீங்க. ஆடா பாவி, நான் எங்க வேணா உட்காந்துக்கிறேன் நான். இதெல்லாம் சீட்டிங் ப்ராப்ளம், ஃப்ரண்ட்ல ப்ராப்ளம், அந்த ஃபர்ஸ்ட் போறதுல ப்ராப்ளம். இதெல்லாம் யாருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது? சன்னியாசிக்கு. நல்ல காலம் நீங்க சன்னியாசி எடுத்துக்கல. புரியுதா? இவர் பகவான் சொல்ற துக்கம் வேற சொல்றாரு, சன்னியாசி எடுத்துனா. ஓகே, நீ கிரகஸ்தத்துல துக்கம் நினைச்சுட்டு இருக்க, அது நீ இங்க பார்த்தா தான் தெரியும் அதனுடைய துக்கம். ஓகே, தூரத்தை பச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், அது அங்க பார்த்தா தான். அவனுக்கு என்னப்பா குழந்தையா குட்டியா இது ஒரு இது வாட்டர் இது கட்ட வேண்டாம், எலக்ட்ரிசிட்டி கட்ட வேண்டாம், டாக்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்ளம், குழந்தையா அட்மிஷன் கிடையாது, ஆனந்தமா இருக்கிற போறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் இப்படி ஆனந்தமா இருந்தா நிறைய பேர் வந்திருக்கணும்ல. இல்ல லாஜிக் பிரகாரம் இதுதான் சுகம் கொடுக்கும்னா நிறைய பேர் வந்திருக்கணுமே. வரலன்றதுல இருந்து தெரியுது இல்ல என்ன அத்தனை கஷ்டம்னு. அதனால முதல்ல புரிஞ்சுக்க, அதுவும் கஷ்டம் தான். ஓகே, அதனால ஏன்னா சத்துவம் வேணும், முதல்ல சத்துவம் வேண்டி இருக்கிறது. இங்க தமோ குணத்துல அந்த சாது சன்னியாசி பத்தி சொல்ற. எப்படி இருப்பான்னு, கர்மனாக சன்னியாசி ந உபபத்தியதே நியத கர்மனஹா. நியத கர்மனஹனா யஜ்ஞதான தபஹா, அதுதான் நம்மள சத்துவத்தை கொண்டு வரும். நியத கர்மா, நியத குரு கர்மா ஏற்கனவே சொல்றாரு அந்த இடத்துல 3வது அத்தியாயத்துல. ஓகே, அதான் நைசா திருப்பி சொல்லி முடிக்க. அதனால நியத்தம் கர்மா கண்டிப்பா செய்தாகணும், யஜ்ஞதான தர்மா. ஓகே, அதனால இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது கம்பல்சரி. இப்பெல்லாம் உங்களுக்கு வாக்கிங் நிறைய பேர் போறாங்க பத்தில. ஏன்னா பாடி அவேர்னஸ், எல்லா மேக்சின்லயும் அவேர்னஸ் வந்திருக்கு. டிவில காட்டுறான் வாக்கிங் வாக்கிங் போகணும். ஓகே, அப்பதான் இல்லாட்டி உடம்பு இதுவாயிடும் அப்படிலாம் சொல்றதுனால எக்ஸசைஸ் பண்றான். இந்த அவேர்னஸ்ல அவன் என்ன சொல்றான்னா பாடி எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றான். அது போல ஸ்பிரிச்சுவல்ல இந்த நியத்தம் குரு கர்மா கம்பல்சரி, அதை விட்டுடக்கூடாது. நியத்தம் குரு கர்மா சந்நியஸ்ய நைவ உபபத்தியதே. ஆனா சில பேரு இந்த உடற்பயிற்சியினுடைய விளைவுல தெரியும். யோகா பண்ணா அட்ரீனல் கிளாண்ட் எப்படி இருக்கும், தைராய்டு கிளாண்ட் எப்படி இருக்கும், ஓகே, அதுக்கப்புறம் பிட்யூட்ரி கிளாண்ட் எப்படி பண்ணும், அப்புறம் சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா எப்படி இருக்கும், மிக்சிங் ஆகும், பிளட் டெவலப் ஆகும், பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகும். இப்படிலாம் பாடியோட அங்கம் அங்கமா பளிச்சுன்னு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி சூரிய நமஸ்கார் இருக்க, அந்த சூரிய நமஸ்கார் பண்ணினா அத்தனை பலன் கிடைக்கும், பிரயோஜனம் கிடைக்கும். இதெல்லாம் எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க். ஆனா வாட் அபவுட் எக்ஸசைஸ்? நோ டைம். தெரியும், ஆனா தெரியாது, செய்ய மாட்டான். புரியுதுல? இது மெஜாரிட்டி 99% பீப்புளுக்கு தெரியும், ஆனா செய்ய மாட்டான். நான் இன்னைக்கு காலம்பர் கூட செஞ்சிருக்கேன் எக்ஸசைஸ், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி புரியுதுல? அதனால எனக்கு டைம்ல நோ டைம். நோ டைம் சொல்லாது, நான் டைம் எனக்கு தான் நோ டைம். அதுல கூட நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். புரியுதுல? ஏன்னா பாடி அவேர்னஸ் உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும், ஆனா நான் செய்யறேன், நீ செய்யறல, அவ்வளவுதான் டிஃபரண்ட். அதனால கம்பல்சரி தெரிஞ்சாலும் சந்நியஸ்ய நைவ உபபத்தியதே, விட்டுடாத. தஸ்ய பரித்யாகா, சப்போஸ் விட்டுட்டீங்கன்னா தாமச பரிகீர்த்திகா, அதுக்கு பேரு தாமசம். ஏன் இப்படி செய்யறான்? இவன் ஏன் செய்யறான்னா மோகாத், இக்னரண்ட், அந்த விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ட் தெரியல. யஜ்ஞதான தபம் இருக்கு இல்லையா,
அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, கோயிலுக்கு போறதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, சந்தியாவந்தனம் பண்றதுடைய இம்பார்ட்டன்ஸ் வேல்யூஸ் தெரியல. இப்ப ஒரு 10,000 ரூபாய் தூக்கி தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அது வேல்யூ தெரியும். ஓகே, ஒரு வாரமா செஞ்ச விட்டு போனிய அந்த 10,000 காயத்ரி எத்தனையோ தடவை விட்டுட்டா, இது மாத்திரம் பெரிய விஷயம் அப்படி சொல்ற. அதனுடைய வேல்யூ தெரியல, ஒரு காயத்ரியுடைய வேல்யூவே தெரியல. ஓகே, காலையில எழுந்துக்களுடைய வேல்யூ தெரியல. ஓகே, இந்த வேல்யூ சிலதுல தெரியுது, சிலதுல தெரிய மாட்டேங்குது. நமக்கு ப்ராப்ளம். நித்திய நைமித்திக யக்ஞதான தபம் அந்த அவேர்னஸ் இல்லாதனால மோகாத் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் விட்டுட்டான்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இவனுக்கு சாத்விக கர்மாவுடைய பலன் பிரயோஜனம் தெரியல. சித்த சுத்திக்கு இந்த சித்த சுத்தியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த சித்த சுத்தியோட வேல்யூ புரியல, தெரியல. ஓகே, கேட்கிறான், நீ ஸ்ரேயஸுக்கு வந்துட்டியா, பிரேயஸுக்கு வந்துருக்கியா? ஐ எம் ஸ்ரேயஸ் சுவாமி. நிஜமா சொல்லு, ஸ்ரேயஸ். எஸ் ஸ்ரேயஸ். நீ பிரேயஸ், உனக்கு பிடிக்காது பிரேயஸ், எனக்கு பிடிக்காது பிரேயஸ். ஆனா நீ செய்யறதெல்லாம் பிரேயஸ்ல இருக்கிய, என்ன செய்யறது? அதனால ஸ்ரேயஸ் முடிவு பண்ணா, அப்ப ஸ்ரேயஸனுடைய வேல்யூ சொல்லணும். கட்டோபனிஷத்து இருக்குல்ல, அதை ஒரு 10 தடவை 100 தடவை போட்டு கேட்கணும். புரியுதா? இல்லாட்டி கர்மயோகம்னு ஒரு சீடு இருக்கிறது, புரியுதா? அது ஒரு ஒண்டர்ஃபுல் சீடு. அது என்னன்னா, உன்னுடைய லைஃப் டிசைன் பண்ணிருக்கிறது. ஓகே, எப்படி போகணும்ன்றத டைரக்ஷன் கொடுக்கிறது. இந்த ஜீவ யாத்திரைன்னு ஒரு சீடு இருக்கிறது. அத மனுஷனை இதை ரெண்டுத்தையும் போட்டு போட்டு பார்க்கணும். அப்பதான் உனக்கு எந்த டைரக்ஷன் போறதுன்னு காட்டும். புரியுதுல? அப்புறம் 14வது 17வது அத்தியாயத்தை ரெகுலரா போட்டணும். ஏன் நாங்க சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? நொந்து போகணுமா? அதோட கிராஸ் பண்ணி விட்டுங்க. 16 17 முடிஞ்சுத்துப்பா, காளி கோபுரம் இருந்தது அது. புரியுதா? அத ரெகுலரா போடு. புரியுதா? ரெகுலரா போடு. எது உனக்கு ப்ராப்ளம் இருக்கா அதை முதல்ல கேளு. புரியுதா? விட்டுடாத. அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ், சைட் டாபிக். புரியுதா? இது அப்போ சந்நியாசத்துக்கு ஆபத்து வந்துடும். மோகாத் இக்னரண்ட் பீப்புள் எடுத்துக்கிற சந்நியாசம் தாமச சந்நியாசம். இன்னொரு ஆள் இருக்கான, அவன் எப்படின்னா எக்ஸசைஸ் எல்லாம் தெரியும், ஆனா செய்ய மாட்டான். அவ்வளவுதான். எக்ஸசைஸ் தெரியும், ஆனா செய்ய மாட்டான். ஓகே, இதெல்லாம் கர்மா. இந்த குட் கர்மா, சாத்விக கர்மா, இதனால பிரயோஜனம் என்னென்ன வரும் அத்துப்படியே தெரியும், ஆனா செய்ய மாட்டான். அவன் பேர் ராஜஸ். ஓகே, ராஜசம். ஓகே, இதுக்கு அது மாத்திரம் இல்ல, இதுல ஞான யோகியதா இருந்தா தான் இந்த விஷயம் நன்னா தெரியும்ன்றது தெரியும், ஆனா செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்கா. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன் செய்ய மாட்டான் அப்படின்னு. ஏன் செய்யலன்னு அது தெரியணும்ல, ஏன் தெரிஞ்சும் செய்ய மாட்டான். இப்ப உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சூரிய நமஸ்காரில் இருக்கிற ப்ராப்ளம், எஸ்பெஷலி சர்வாங்காசனம் பத்தி ஒரு பல மணி நேரம் சொல்லியிருக்கேன். சர்வாங்காசனம் நிஜமா அந்த பேருக்கு ஏற்ற ஆசனம், அது சர்வாங்காசனம். அந்த ஆசனம் பிட்யூட்டரி கிளான்ஸ். இப்ப ஒரு டான்ஸ் டீச்சர் வந்தா, அவன் 60+, அவரால் படிக்கட்டு நடக்க முடியாது, நிக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. அவ்வளவுதான் அவ லட்சணம். என்கிட்ட சேர்ந்தா. அவ மெதுவா படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கல 2 காலை வச்சு மெதுவா வந்தா. ஓகே, யோகால. ஓகே, வந்த உடனே கொஞ்ச நேரம் நிப்பா, கொஞ்ச நேரம் சேர போட்டு விட்டுவேன், கொஞ்ச நேரம் சேர, கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி பார்த்து, அதுக்கப்புறம் தரையில உட்கார்ந்தா. நான் சொல்றது டூப்பு கதை இல்ல, நடந்த கதை. ஓகே, அதனால அதுக்கப்புறம் மெதுவா படுத்தா. அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணா. ஏற்கனவே டான்ஸ் டீச்சர். டான்ஸ் தான் ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸ். அதெல்லாம் பண்ணினதுனால சீக்கிரமா பிக்கப் ஆயிடுச்சு. இப்ப நீங்களாம் கூட யோகா பண்ணிருக்கனால வித்தின் 1 வீக்ல பிக்கப் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால இப்படி தெரிஞ்சும் ஏன் விட்டான் இல்ல? இப்ப எக்ஸசைஸ் தெரிஞ்சு நீ ஏன் விட்ட? அது நான் சொல்லணுமா? நீயே சொல்லு, டைம் இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் காலையில எழுந்துக்கிறதுக்கு ஐடியா இருக்கு, ஆனா எழுந்துக்க முடியல. ஏன் எழுந்துக்க முடியலன்னா, பாடி மேல இருக்கிற அபிமானம், சரீரத்தில் இருக்க அபிமானம், அந்த சரீர சுகம் கண்டுடுத்து. எழுந்துக்கிறதுன்றது கஷ்டப்படும், எக்ஸசைஸ் பண்றது கஷ்டப்படும். அதை விட்டுட்டோம்னா அந்த தூங்குறதையும் எழுந்து எக்ஸசைஸ் பண்றது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது கஷ்டமா இருக்கும். எழுந்து எக்ஸசைஸ் கைய கால பிடிச்சி. ஓகே, அப்படியே ஒரு 1 hour விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சுகமா தூங்கி அவசர அவசரமா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? சௌரியம். அதனால பாடி அட்டாச்மெண்ட். பாடி அட்டாச்மெண்ட் மீன்ஸ் ராஜகுணம், ரஜோகுணம்.
மோகித்துவத்து வந்து இக்னரண்ட் வந்து தமோ குணம். புரியுதுல? இப்போ அதனால சரீர பெயின் இருக்கு. இந்த சரீர பெயினை இவன் ஒத்துக்க மாட்டான். தேக அபிமானம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால யாரு நான் சொல்றேன், இத சாட்சாத் பகவான் திருவாய் மலர்ந்து சொல்றார். காய கிளேஷ பயாத் அச்சானி மாதிரி சொல்றாரு பாருங்க. ஓகே, மண்டல வரைக்கிறவன் ஒரு பேர் என் பேச்ச கேட்க மாட்டான்னு சொன்னார்ல, இதுதான். இப்போ என் பேச்ச கேட்கறேன்னா அவர்கிட்ட 15 மார்க் இல்ல, என்கிட்ட 15 மார்க் இல்ல. இப்படிதான் நான் பிடிச்சி சும்மா தான் சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட வந்து 15 மார்க் இருக்கு. புரியுதுல? அந்த இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க் இன்டர்னல் மார்க், அதில் போட்டு ஃபெயில் பண்ணிடுவார். புரியுதா? அதை மிரட்டி அவருக்கு இருக்கிறது. பகவானுக்கு இருக்க 15 மார்க் என்ன மார்க் தெரியுமா? நீ சொல்றபடி ஒழுங்கா கேட்கல, இந்த சாதுர் மாசம் முடிஞ்ச மாதிரி தூங்குன, கொண்டு போய் பூனையில போட்டுருவார். புரியுதா? காட்டுல கொண்டு போய் போட்டுருவார். நீ ஒழுங்கா எழுந்துக்கணும், பாராயணம் சொல்லணும், கிளாஸ் கேட்கணும். ஓகே, காய சரீரம், கிளேஷ பெயின், பயாத் பயம். அந்த சரீரத்தில் இருக்கிற பெயினை கண்டு பயந்து அதுல கஷ்டப்படுமே, அந்த கஷ்டத்தை கண்டு இவன் கொஞ்சம் சுகமா தூங்கிடுறான். ஓகே, அது போல இவன் என்ன பண்றானா, இந்த யஜ்ஞதான தப்பன்னா சும்மாவாத வீட்டுல வந்து கரண்ட் கட்டணும், பில் கட்டணும், ஓடி ஓடி உழைக்கணும், அவங்கிட்ட போய் நிக்கணும், எவங்கிட்டே இரிக்கணும், கைப்பத்தி நிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது ஈஸி இல்ல. ஓகே, ஆபீஸ் போயிட்டு வரதுல நம்மளுடைய மான மரியாதை கௌரவம் எல்லாம் பிச்சுட்டு போவான். புரியுதா? அதுல ஆட்டோல இறங்கணும்னு வச்சுக்கோ, அவன் ஒருத்தர் கர்ணா பண்ணு கத்துவான். இப்படி பல பேர்கிட்ட பொண்ணு கெஞ்சி கூத்தாடி பைசா கட்டி அவன் பைசா வாங்குறான கார்பரேஷன்ல, அவன் எப்படியாவது மரியாதை கொடுக்குறான்னு அங்க போய் நில்லையா சும்மா வந்துட்ட அப்படின்னு சொல்லுவான். இப்படிலாம் பார்க்கும்போது குருஜிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, சும்மா கேட்கிறாரு படிக்கிறாரு அவ்வளவுதானே, அப்படியே போயிட்டா என்ன இப்படி தோணும். நடுவுல கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இது வந்து இந்த பெயின் இருக்குல்ல, இந்த பெயின் வந்து எஸ்கேப் ஆகிக்கிறதுக்காக நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்க பாருங்க. ஏண்டா எனக்கு வேலை பிடிக்கல. வேலை பிடிக்கலையா? வேலை பிடிக்காதனால சன்னியாசம் எடுத்துக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கல, ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா, அங்க என்ன வருவாளோ என்ன பண்ணுவாள், அத பயந்துட்டு நீ வந்துனா ராஜசம், எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்றாரு. இது பகவான் நீங்க சொல்றாரு. அதனால பாடி லேசினஸ் இருக்க, அட்டாச்மெண்ட் இருக்க, அதனால இவன் வந்து இந்த கிரகஸ்த மத்தது ஜாபுக்கு எல்லாத்துக்கும் விட்டுட்டு சன்னியாசி எடுத்துட்டான். எங்கிட்ட இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆன நிறைய பசங்க இருக்காங்க. ஓகே, இப்படிலாம் தான் எல்லா பிரம்மச்சாரி சன்னியாசிக்கு வந்தான். அப்படியா? அப்படி மெதுவா முதல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணு, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் வேணா சன்னியாசம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கு, சதுர்த்த ஆசிரமம். நீ கவலைப்படாத, என்னுடைய ஐடியாவும் அதுதான், சன்னியாசம் தான். ஆனா இப்ப இல்ல, ஒரு 12 இயர்ஸ் இல்ல 2 12 இயர்ஸ் 3 12 இயர்ஸ் கழிச்சு சன்னியாசம். இப்ப கிடையாது. புரியுதா? அங்க போய் முட்டி மோதி உனக்கு நிஜமாவே வைராக்கி வரணும் அப்படின்னு, அப்படி வந்து நிஜமாவே ஆறி தண்ணி குடிச்ச பிறகு போயிடக்கூடாது வைராக்கியம். அப்படி வந்துட்டுனா வந்துரும். புரியுதா? காய கிளேச பயா தெஜேத். ஓகே, அப்படி இவன் ஏன் விட்டுட்டான் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் விட்டுட்டான்? பயத்தினால. ஏன் விட்டான்? பயத்தினால. துக்கமேவ, அதுல ஸ்ட்ரெயின் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் ஒர்க்ல போனா நம்மள எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவானோ, சில சமயம் ப்ராஜெக்ட் இல்லாம சும்மா பெஞ்சில உட்கார வச்சிருவான். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கூட பெஞ்ச் இருக்க எரிச்சலாகும். அந்த பெஞ்சுன்றது பையனுக்கு பிரசவம் மாதிரி. இந்த பிரசவம் வந்து அந்த பொண்ணு எல்லாருமே எரிஞ்சு விடுவா. அதுக்கு தான் அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறது. இல்ல அவன் அம்மா பார்த்துட்டான், அம்மா தான் இடி தாங்கி எல்லாத்துக்கும். புரியுதா? இதுல அந்த பொண்ணு பிரசவமா இருக்கிறவா என்ன வேணா பண்ணுவான், எரிஞ்சு விடுவா. இந்த கல்யாணமா அந்த பக்கத்துல இருக்கவங்களும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏன் பேசிக் புரிஞ்சுக்கணும் பண்றது இல்ல, ஏன் அவன் இப்படி இருக்கா, முன்னெல்லாம் அப்படி இல்லையா, இப்ப கன்சீவா இருக்கா, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு இன்னும் எரிச்சலா விடுவா. புரியுதா? நேச்சுரல் இதெல்லாம். ஓகே, நேச்சுரல் சுபா, இது புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஓகே, இது பேசிக்கலி ஃபண்டமெண்டல். இது எனக்கு புரியுது, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேத? புரிய வேண்டிய வாழ்க்கை புரிய இதெல்லாம் நெசசிட்டிப்பா. அதனால இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. இந்த ப்ராப்ளம் அது போல இந்த பையனை பெஞ்சில உட்கார வச்சுட்டான. எதுக்கு சொல்ல வந்தா, பெஞ்சில உட்கார பையன் பிரசவ வேதனை மாதிரி படுவான். அவனுக்கு எது பார்த்தாலும் பூதாகரமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஏன்னா அவனுடைய எப்படி இருக்கும், சும்மா சும்மா இருக்கும். சமயம் சொன்னல, பெஞ்சில் என்னது சும்மா இருக்கும் ஆபீஸ் பையன். புரியுதா?
அவனுக்கு அப்படி அவ்வளவு கோபம் வரும். எதாவது போய் வேலை கொடுத்து கஷ்டமான வேலையை கூட செஞ்சுடலாம், அந்த மூட்டை தூக்கி வைடான கூட வச்சுடலாம், பெஞ்சில் உட்கார வச்சுட்டோம், சம்பளம் கொடுத்து உன்னை சும்மா உட்கார வச்சா அது போல வரவனுங்களாம் எல்லாரு மேலேயும் எரிஞ்சு விடுவான். அவங்க அம்மா வந்து என்ன காபி சாப்பிட, பெரிய காபி கொடுத்துட்டப்பா, ஹார்லிக்ஸ் கூட எராட்டிக்கா பேசுவான். புரியுதா? எராட்டிக்கா பேசுறதுடைய ரீசன் புரிஞ்சுக்கணும். அவன் இப்ப பெஞ்சில் இருக்கான், துக்கம் ஏவ அப்படின்றார் கிருஷ்ணர், துக்கம் ஏவ. அதனால அந்த துக்கத்துக்கு பயந்துட்டு இவன் சன்னியாசி எடுத்துக்கிறான். ஓகே, தியாகம் கிருத்வா தியாக பலன் நான் லபியத்தேவ. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ அப்படி தியாகம் பண்ணினா கூட அந்த தியாகத்தினுடைய பலனை அனுபவிக்க மாட்டாய் மகனே, ஞானம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. நீ சன்னியாசி எடுத்தாலும் தலைக்கையில புரட்டி படிச்சாலும் அது வந்து ஞானம் மாத்திரம் ஆகாது. ஏன்னா அங்க அரியஸ் பாக்கி இருக்கிறது, புரியுதுல? அது சொல்ற. இப்ப சாத்வீக தியாகத்தை சாத்வீக பர்சனாலிட்டி சொல்ற. சாத்வீக பர்சன் என்ன பண்ணுவான்? 9வது ஸ்லோகம். ஞான யோகத்தை வந்து ஞான யோகியதை அடையலன்னு இவனுக்கு தெரியும். இதுதான் மத்த 2 ஃபெலோக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது, ஒருத்தனுக்கு தெரியும் ஆனா பெயினுக்காக விட்டுடுவான். இவனுக்கு தெரியும், அதனால யஜ்ஞதான தப்பத்துல இருப்பான். ஏன்னா இவனுடைய கோல் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வந்த பிறகு அதுக்கு தேவை ஞானம், ஞானத்துக்கு தேவை சித்த சுத்தி, சித்த சுத்திக்கு தேவை சாத்விக கர்மா, யஜ்ஞதான தப கர்மா. ஓகே, அதனால ஐ வாண்ட் மோட்சம் முடிவு பண்ணிட்டான், அவன் டிராவல் பண்ணிட்டே போவான். ஞானத்துக்கு வேணும், ஞானத்தினால சித்த சுத்தி வேணும், சித்த சுத்தினால குட் கர்மா, நான் சாத்வீக கர்மாக்கு வரணும். இந்த கிளாரிட்டி சாத்வீக பர்சனாலிட்டிக்கு இருக்கிறது. புரியுதா? அப்ப இவனுக்கு என்ன தெரியும்னா, இவனுக்கு என்ன தெரியும்? தேக அபிமானம் எனக்கு இருக்குன்றது தெரியும், கண்டுபிடிச்சுட்டான். புரியுதா? அதுதான் சாத்விக புருஷா. ஓகே, தேக அபிமானம் எனக்கு இல்லேன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் வந்து தாமசிக். தெரிஞ்சுட்டு ஆனா கூட என்னால முடியலன்னு ஆர்கியூ பண்ணினானா ராஜசிக். தெரிஞ்சிருக்கு அதை விடுறதுக்காக ட்ரை பண்றேன்னு சொல்ற சாத்விக் பர்சனாலிட்டி. ஓகே, அப்போ காரியம் இது ஏவ. ஓகே, நான் செய்ய வேண்டியது பஞ்சமகா யஜ்ஞம். இந்த அவேர்னஸ் இருக்க அவனுக்கு வந்துட்டு, இதுல முக்கியமா அவேர்னஸ் இருக்கு, மத்த 2 பேருக்கு இல்ல, அவ்வளவுதான். அதனால இவன் என்ன பண்ணுவான்? அவேர்னஸ் உள்ளவன். ஓகே, இப்ப நீங்க நடந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகும்போது நடக்கவே முடியாது, ஒரே கஷ்டப்படுறீங்க, பெயின்லாம் இங்கெல்லாம் இடுப்பு பேக் நீ பெயின் இருக்கிறது, அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒண்ணு ஒரு அடிச்சு பல ஸ்ப்ரே, ஸ்ப்ரே பெயின் ஸ்ப்ரே, அது பெயின் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி ஒரு பிரதர்ஷன் மாதிரி அடி பிரதர்ஷன் மாதிரி நடந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்னால தூக்கி நடக்கவும் முடியாம கஷ்டப்பட்டு போகும்போது ஒரு நாயை துரத்துறதுன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்ப்ரே அடிச்சது பேக்கு, அப்போ உன்னை விட்டா பிடி உஷா தோத்து போயிடுவா. அப்போ ஒவ்வொரு பயலுக்கும் அமானுஷ்யமான சக்தி இருக்குவோயே, அதை கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்து. புரியுதா? இம்பார்ட்டன்ட். அதனால இவன் என்ன பண்ணிட்டானா, அவேர்னஸ் இருக்கிறது இவனுக்கு. அதனால இதி நியத்தம் கர்ம கிரியத்தே, நியத்தம் குரு கர்மா சொன்னார் இல்லையா, அவன் கரெக்டா சொல்றான். அவன் என்ன பண்றானா, சுயநலத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சகாம கர்மத்தை நிஷ்காமிய கர்மமா கிராஜுவலா செஞ்சுட்டு வந்திருக்கிறான். புரியுதா? அதனால தனக்கு ப்ராப்ளம் மத்தவங்க இல்ல, மாமனாரோ மாமியாரோ பவுசோ இல்ல நெய்பரோ கிடையாது. ப்ராப்ளம் யூ, சொல்யூஷன் ஆல்சோ யூ. நான் இப்ப சொன்ன மாதிரியே அப்படியே காட்டிட கூடாது. ப்ராப்ளம் யூ, சொல்யூஷன் யூ. அது சைல்டிஷ் பேர், அதுக்கு பேரு. ஓகே, ஐ எம் த ப்ராப்ளம். புரியுதா? திருப்பி இப்படி என்ன காட்டிட கூடாது. அதனால சங்கம் தத்துவா இவன் என்ன பண்றானா, தேக அபிமானத்தை விட்டுட்டு அதுல இருக்க அட்டாச்மெண்ட் விட்டுட்டான். எதுக்காக இவன் அட்டாச்மெண்ட் விட்டுட்டான்? சித்த சுத்தி. இவன் வாண்ட், இவனுடைய வாண்ட் ஒன் ப்ரோக்ராம் சித்த சுத்தி. அதனால அதுல இருக்க அட்டாச்மெண்ட் விட்டுட்டான், சங்கம் தெக்துவா. ஏன்னா அதுக்கு பின்னாடி சர்வதர்மான் பரித்தியஜர்கள, அது அவனுடைய கோல், அல்டிமேட் கோல். அதற்காக இப்ப சங்கம் தெக்துவா. அதனால திருமூலர் ரொம்ப அழகா சொல்ற, ஆசையருமேன் ஆசையருமேன் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கால். பியூட்டிஃபுல்லா. இப்ப ஆசை அறுத்துட்டு வந்துடக்கூடாது பகவான் மேல.
ஆசெல்லாம் நிறைஞ்சு போறோம். அப்படி சொல்லும் போது பகவான் மேல ஆசை விடணும். இப்ப விட்டுவிட கூடாது. ஓகே, இப்ப பகவான கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கணும், அவனை விட்டுவிட கூடாது. ஏன்னா அவன் தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை விடற்கு அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அதனால நம்முடைய பற்றெல்லாம் அறுக்கிறதுக்கு பகவானை பற்றுக, புரியுதுல? அதுக்கப்புறம் அவனே பிடிச்சிட்டு கூடாது, அவனே விட்டுடுறது. எப்படி விட்டுறது? என்னை சிவமாக்கி ஆட்கொண்டாய் அப்படின்றார் மாணிக்க வாசகர். என்னை சிவமாக்கி ஆட்கொண்டாய் அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது நம்ம வரணும். therefore பலம் செய்வ, இவனுடைய பிரயோஜனம் இருக்க அது எல்லாத்தையும் திறந்துட்டான். ஏன்னா இவனுக்கு இன்னர் growth டெவலப் ஆயிருக்கிறது, அது போரும் அப்படி சொல்லிட்டு இவனுடைய நேம் ஃபேம் எல்லாம் இருக்கிறத அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறதுக்கு தயாராயிட்டான். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இருக்கான். சக ஏவ சாத்வீக தியாகா மதஹா, இதுதான் என்னுடைய ஐடியா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பகவான். இந்த சாத்விக சன்னியாசி, இந்த சாத்விக சன்னியாசி எப்படிப்பட்டவன்? சன்னியாசி சொன்னாலும் எதையா விடணும், புரியுதா? இங்க பகவான் அட்வைஸ் காஷாயம் ட்ரெஸ் இல்லை, அந்த பலனில் பற்ற விடணும், அந்த தியாகத்தூருடைய இருக்குல்ல அட்டாச்மெண்ட் விடணும், அந்த பற்றியும் பலனையும் விடுறதுக்கு அதுக்கு பேரு சந்நியாசம் போய் அப்படின்னு இவர் கன்க்ளூட் பண்றார். அப்ப விடணும்னா எதாவது ஒண்ணு விடணுமே, அது எது விடணும்? பற்றியும் விடணும், அதுல வரக்கூடிய பலன் இருக்க அந்த எதிர்பார்ப்பு விடணும், புரியுதா? நல்ல கவரை அங்கே விட்டுட்டு வந்துடக்கூடாது. இதான் சுவாமிஜி சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னாரு. கவரை ஏங்க இந்த காய்கறிக்காரனுக்கு எல்லாம் பைசா கொடுக்கணுமே, அதான் சுவாமிஜி சொன்னாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மகாகவி பாரதியார் அப்படிதான் பண்ணாரு. வந்த சம்பளத்தை அங்கே விட்டுட்டு வந்துருவார், எல்லாரும் வந்துடுவார், விரும்புன்னு வருவார். சில சமயம் பாண்டிச்சேரியில் பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா கொடுத்தா அந்த தர்ப்பன் இருக்குல்ல அதை துண்டு கட்டிட்டு வர்றான். எங்க தோத்தியே எவனோ கேட்டா கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு அப்படிலாம் போடக்கூடாது, புரியுதா? இங்க இருந்து நீ வேதாந்தி, அவர் எமோஷனல் பர்சன், அதனால நீ கரெக்டா கெட்டிமா வரணும். ஓகே, பற்று விடணும், புரியுதா? அதனுடைய பலனை விடணும், அதுக்கு பேரு சந்நியாசம். சந்நியாசம் புரியுதுல? இப்ப அதுல அந்த சுக புத்தி இருக்கு இல்லையா, தேக அபிமானம், காலையில படுத்து தூங்கினா ஒரு சுகம் கிடைக்கும்ல, அந்த சுக புத்தியை விட்டுட்டு காலையில எழுந்து எல்லா வேலையும் நம்ம செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். எனக்கு அவ என்ன பண்ணா இவ பண்ணா அதெல்லாம் கேட்கவே படாது, புரியுதா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சமத்தா வேலை செய்யணும், புரியுதா? பிசிக்கல் ஒர்க் பண்ணணும். குறிப்பா யூத்தா இருக்கவங்க, யூத்துன்னு யாரு நினைக்கிறீங்களோ அவெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 12 தடவை திருவண்ணாமலையை சுத்திட்டு வரணும். அது சுத்தி முடிச்ச பிறகு அடுத்த 12 ப்ராஜெக்ட் திருப்பதியை ஏறி ஏறி இறங்கி வரணும் மாசத்துக்கு ஒரு தடவை. ஓகே, அது முடிச்ச பிறகு அப்புறம் என்கிட்ட சொல்றேன், அப்புறம் உயிரோட இருந்தா வேற எக்ஸசைஸ் சொல்றேன் நான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.